ஸோ கடந்த வாரத்துல இருந்து நம்முடைய ஆராதனை முறைமை அப்படின்றத பார்த்து வரோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆராதனையை எங்க பார்க்கிறோம்? படைப்புல இருந்து பார்க்கிறோம். கடவுள் தான் ஆராதனை ஆரம்பிக்கிறாருங்கிறத பார்க்கிறோம். படைப்பிலேயே ஆராதனைக்கான எல்லா அடிப்படை காரியத்தையும் கடவுள் கொடுத்துட்டார். ஆராதனைன்றது கடவுளோட நம்ம ஐக்கியப்படுகிறோம், கடவுளோடுக்கு கீழ்ப்படிந்து கடவுளை மகிமைப்படுத்துறோம். அதான் அதுல அடிப்படையான விஷயம். அதுல கடவுள் ஆராதனையுடைய தன்மை, ஆராதனையுடைய இடம், பாவத்துக்கான மன்னிப்பு, இதெல்லாம் அவர் செய்றார். அதன் அடிப்படையில பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம், நோவா, மோசையுடைய காலத்துல ஆசரிப்பு கூடாரம், சாலமோனுடைய காலத்துல தேவாலய ஆராதனை, இது எல்லாத்துலயுமே ஒரே விஷயத்த ஆண்டவர் மறுபடியும் செய்வதை பார்க்கிறோம். அதுல ஆராதனையில மொத்தம் 6 விஷயம் இருக்குது. அதுல ஒண்ணு, கடவுள் தான் யாருன்னு வெளிப்படுத்துறார். கடவுள் தான் அழைக்கிறாரு, கடவுள் தான் வெளிப்படுத்துறார். 2வது, கடவுள் வெளிப்படுத்தும் பொழுது தனது கற்பனைகளை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாருன்னா, நாம அவரோட ஐக்கியப்படுவதற்கும் அவர் கீழ்ப்படுவதற்கும் அந்த வார்த்தை அவசியமா இருக்கிறார். 4வது, ஆராதனைக்குரிய இடத்தை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். பாவத்துக்கான நிவாரணத்தை கடவுள் கொடுக்கிறார். ஏன்னா இதுல ஃபைனலா நம்ம அந்த கடைசி 5 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கிறோம். அழைக்கிறாரு, அதனால நம்ம பாவ மன்னிப்பையும் பாவ அறிக்கையும் செய்யறோம். கடவுள் மன்னிப்புக்கான வழிகளை கொடுக்கிறாரு, கடவுள் வார்த்தையை கொண்டு பேசுறார், நாம அர்ப்பணிப்போடு கடவுளுக்கு பதில் கொடுக்கிறோம். சரிங்களா? இதோட பார்த்து முடிச்சிருக்கோம். 2 பேஜ் முடிச்சுட்டு 3வது பேஜ் இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல ஃபைனலா பழைய ஏற்பாட்டு ஆராதனை நமக்கு என்ன சொல்கிறது? தேவன் ஒரு கொண்டாட்ட விருந்தை நடத்துகிறார். இதே அமைப்பு சாலமோனின் தேவாலய பிரதிஷ்டையின் போது காணப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் ஆராதனையின் அமைப்பு தேவன் அளித்த பாவ நிவாரணம் மூலம் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான உடன்படிக்கை உறவை மீண்டும் நிகழ்த்துகிறது. இதுல என்ன பாக்குறோம்? ஃபைனலா இப்ப போன வாரம் நம்ம ஆசரிப்பு கூடாரத்துல என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பாக்குறோம். ஆசரிப்பு கூடாரத்துல தேவாலயத்துக்கு வரும் பொழுது ஒரு சில விஷயங்களை கடவுள் மாத்தினாலும் அதனுடைய அடிப்படையா செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒண்ணுதான். எபிரேயர் 8வது அதிகாரத்துல ஆண்டவர் மோசேய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது பரலோகத்துல அவர் எப்படி ஆராதிக்கப்பட்டான்னு காட்டுறார். தூதர்கள் எல்லாம் பரலோக ஆராதனை எப்படி செய்யறாங்க அப்படின்றத பார்த்து இதனுடைய மாதிரியை நீ பூமியில செய்ய அப்படின்ற பரலோகத்துல செய்யப்படக்கூடிய நிஜமான ஆராதனையுடைய நிழலாக தான் பூமியில அவர்கள் ஆசரிப்பு செய்யறாங்க. அப்படி அதுல செய்யும் பொழுது அதுல முதல் விஷயமா கடவுள் மனிதனுக்கான பாவ நிவாரணத்தை எப்படி செஞ்சார். இதுதான் பழைய ஏற்பாட்டு ஆராதனை. ஆசரிப்பு கூடாரமா இருந்தாலும் தேவாலய ஆலயமா இருந்தாலும் பாவியாகிய மனிதன் கடவுளோடு எப்படி ஒப்புரவாக்க முடியும்? இது இல்லாம ஆராதனை இல்லை. அப்ப எப்படி ஒப்புரவாகுதல்? அதுதான் நம்ம 6 காரியங்களை பார்க்கணும். இதுல 7வது ஒண்ணு சேர்த்து சொல்றார். கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இப்படிதான் ஆராதிக்கணும்னு சொல்றாரு. சாலமோன் ஆலயத்தை கட்டி லேவியர்களை வாசல்ல நிறுத்தி, இதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கு. ஆலயத்துலதான் 4 வகையான வாசல்ல அந்த லேவியர்களை நிப்பாட்டி அங்க பாடகர்களை வைக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்துல பாடகர்கள் கிடையாது. தேவாலயத்துல பாடகர்கள் இருக்கிறாங்க, கீத வாக்கியம் செலுத்துறவங்க இருக்கிறாங்க, இரவு தோறும் பகல் தோறும் துதி செலுத்துறவங்க இருக்கிறாங்க. அதுல பிரதான ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆசிரியருக்கு கீழே வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்கும் தேவாலயத்துக்கும் வேலையாட்கள் கூட ஆராதனை முறைமைகள் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்துல வெறும் பாவ பரிகார பலியை செஞ்சுட்டு ரத்தத்தை செலுத்திட்டு அவன் வெளியே வந்து ஆசிரியச்சு அனுப்பிடுவான். நான் தேவாலயம் வரும்பொழுது அது ஒரு பெரிய கொண்டாட்டமா, ஒரு மன மகிழ்ச்சியாக அது மாறுகிறது. அவங்க பலி செலுத்தினதுல, அநேக பலி செலுத்துறதுல ஜனங்கள் எல்லாரும் அந்த பலியினுடைய ஒரு பங்கு தங்களுக்குள்ளாக இருந்திருக்கிறாங்க. அதுல ஆலயத்துல குடும்பமா உட்கார்ந்து செலுத்தப்பட்ட பலியை சாப்பிட்டு ஒரு விருந்தோட அந்த ஆராதனை முடியுது. இப்ப இதான் அதுல சேர்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் அழைக்கிறாரு, கடவுள் அழைத்து தன்னை வெளிப்படுத்தும் பொழுது மனிதன் அவரை துதிக்கிறான். எப்படி துதிக்கிறான்? கடவுள் யாருன்னு தெரிந்து துதிக்கிறான். துதி அப்படின்னு சொன்னாவே என்ன தெரியும்னா, கடவுளை யார் என்று அறிந்து, அதாவது கடவுளுடைய தன்மையை போற்றுறதுக்கு பேருதான் துதி. பரிசுத்தம், நீதி, இரக்கம், தயாளம், வல்லமை,
ஆளுக. நம்முடைய துதிப்பாடல்கள் எல்லாமே கேரக்டர் ஆஃப் காடை தான் மையப்படுது. உங்க வாழ்க்கை அனுபவம் துதி கிடையாது. துதிகள் ஓயாதுன்னு ஒரு பாட்டை போடுறான். துதிகள் ஓயாதுல என்ன சொல்றான்? நான் ஜெயில இருந்தேன், நான் கஷ்டத்துல இருந்தே கடவுள் என்னை காப்பாற்றினாரு. அதுக்கு துதி கிடையாது. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அதெல்லாம் துதி கிடையாது. துதியில நம்மளை பத்தி ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம கஷ்டம். நீங்க பைபிள் சொல்ல துதிய சொல்றீங்க, நான் வேற ஒரு ஊழியக்காரனுடைய துதிய சொல்றேன். அந்த ஜெயிலையும் கூட அவங்க கடவுளை துதித்தது என்பது அவங்களுடைய கஷ்டத்துல துதிக்கல. ஜெயில எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு துதிக்கல, ஜெயில எங்களை காப்பாத்துங்கன்னு துதிக்கல. இந்த ஜெயிலையும் கடவுள் எவ்வளவு உண்மைத்தன்மை உள்ளவரா, பரிசுத்தம் உள்ளவரா, பாதுகாவலரா, இறையாண்மை உள்ளவராக இருக்கிறார் துதிச்சார். ஜெயில இருந்து விடுதலை பெறுவதற்காக துதிக்கிறார். அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ துதிக்கிறது உண்மையா தேவனை, அவரது சுபாவத்துக்கு, அவரது தன்மைக்கு ஏற்றது. அப்படி நம்ம துதிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கடவுளுடைய பரிசுத்தத்தை நம்ம உணரவும், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யக்கூடிய பாவ அறிக்கையை நம்ம செய்யணும். இது தேவாலய ஆராதனையில லேவியர்கள் துதித்து சங்கீதங்களை வாசிக்கிறாங்க. தாவீதுடைய சங்கீதம், மோசே எழுதுனது, ஆசாப் எழுதுனது, கோராயின் புத்தரோட சங்கீதங்கள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தேவன் யாருன்னு சொல்லுது, தேவனது மீட்பு எவ்வளவு பெருசுன்னு சொல்லுது, பரிசுத்தம் எவ்வளவு பெருசுன்னு சொல்லுது. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் இருதயம் விலகுது, உருகுது, தங்களுடைய இயலாமையும் பாவத்தையும் அறிக்கை செய்யறாங்க. பாவ அறிக்கை செஞ்சு முடிஞ்ச உடனே கடவுளோட நெருங்க தகுதியற்றவர்கள் ஒப்புக்கொள்கிறாங்க. அப்பதான் பலி செலுத்தப்பட்டு பாவ நிவாரணத்தை ஆசாரியன் உள்ள வேண்டுகிறார். இவ்வளவு மகத்துவமான தேவன் ரட்சகர் மூலமா மன்னிப்பு உண்டு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லப்படுது. சொன்ன உடனே ஆசாரியன் அந்த ரத்தத்தை பலி செலுத்தி மகாபரிசுத்தத்துல தெளித்துட்டு அந்த ஆலயத்தினுடைய எல்லா சுவர்களையும் எல்லா மூடுதிரைகளையும் ரத்தத்தை தெளிச்சுட்டு வெளியே ஜனங்கள் மேலேயும் அந்த ரத்தத்தை தெளிச்சுட்டு, தேவன் உன்னை மன்னித்திருக்கிறார், இஸ்ரவேலே ஆரோனின் குடும்பத்தார்களே, ஆசீர்வாதத்தோடு, தேவனது மன்னிப்பின் ஆசீர்வாதத்தோடு, தேவனது மீட்பின் ஆசீர்வாதத்தோடு அவருடைய தேசத்தில் கடந்து செல்லுங்க ஆசாரியன் பைனலா ஆசீர்வதிச்சு அனுப்புறான். இப்படி அனுப்பும் பொழுது கடவுளுடைய வார்த்தை போதிக்கப்படும். வெளியே வந்துதான் பிரசங்கம் நடக்குது. ஆலய ஆராதனையில பிரசங்கம் நடக்குது. நியாயப்பிரமாண விளக்கப்படுத்தப்படுவது, போதிக்கப்படுவது. அதை கேட்டுட்டு மக்கள் அர்ப்பணிப்போடு ஆமேன் என்று சொல்லி விழுந்து, இந்த தேவனுக்கு நீ உண்மையா வாழுவோம், இந்த பரிசுத்த தேவனுடைய உடன்படிக்கையை பாதுகாப்போம், இந்த தேவனுக்கு சாட்சியா வாழுவோம்னு ஜனங்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்துட்டு ஆலயத்தை விட்டு கடந்து வீட்டுக்கு போறாங்க. இதுதான் இந்த ஆலய ஆராதனையுடைய முடிவு. அப்ப நம்ம கடவுள்கிட்ட அதுக்கான பலனையும் விண்ணப்பத்தையும் கேட்கிறோம். கடவுள் இந்த புறஜாதிகளுக்கு சாட்சியா போய் வாழுன்றார். ஒவ்வொரு ஆராதனையும் முடிச்சுட்டு இஸ்ரவேல் மக்கள் சுத்தியுள்ள புறஜாதிகளுக்கு இந்த கடவுள் யாருன்னு சொல்லணும். அதை யுத்தத்தின் மூலமா சொல்றாங்க, அந்நியர்களை உபசரித்ததின் மூலமா சொல்றாங்க, கடவுளற்ற ஜனங்களை கடவுளுடைய வீட்டுக்கு நேர வருடத்தின் மூலமாக சொல்றாங்க. இதுதான் கடவுளுக்காக சேவை செய்ய தேவன் தனது ஜனங்களை இஸ்ரவேலையும் தெரிந்து கொண்டாருன்னா அவனுக்குள்ளாக சந்தோஷமா வாழ்றதுக்காக. இஸ்ரவேலை தெரிந்து கொண்டது உலகத்தினுடைய லட்சியத்துக்காக. சுத்தியுள்ள புறஜாதியானது அவனுடைய தெய்வம் போய் உன்னுடைய தெய்வம் யாருன்னு காட்டு, அதுக்கு அந்த ஆராதனை தேவைப்பட்டது. எல்லாம் அது ஆசாரியனுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும். அதான் சொல்றது, படைப்புல இருந்து தேவாலய ஆராதனை வர வேதம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இறையன், கடவுளோடு சொல்லக்கூடிய ஐக்கியம், அதுக்கு அழைப்பு, அதுக்கு வார்த்தையை கேட்கணும், துதி செலுத்தணும், கீழ்ப்படியணும், ஐக்கிய விருந்தோட முடிவடையும், அவருடைய மன்னிப்பின் சந்தோஷங்களோட முடிவடையும். இதுதான் பழைய ஏற்பாடு. இதை தெரிஞ்சுக்கினாதான் புதிய ஏற்பாட்டுல எப்படி ஆராதிச்சாங்க நமக்கு தெரியும். அடுத்த லைன்ல நம்ம புதிய ஏற்பாட்டு ஆராதனை பார்ப்போம். வாசனை அதுக்கு புதிய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் ஆராதனை வேதாகமத்தால் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். சுய ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஆராதனையின் கூறுகள். கூட்ட ஆராதனை தேவனுடனான நமது உறவை சரியாக வடிவமைக்க வேண்டும் என்றால் ஆராதனையின் கூறுகள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வர வேண்டும்.
அவங்களுக்கு அந்த சபைக்கு வந்துட்டு அவங்க எப்படி ஆராதனை அதுபடி நம்ம சரியா நம்மளும் செய்யணும். அவங்க மட்டும் பேசுறது மட்டும் கேட்கறதுக்கு இருக்கக்கூடாது. நம்மளும் அதை கேட்டு அதுபடி வாழணும். பழைய ஏற்பாட்டுல வந்து அது செய்கையா செஞ்சாங்க. இப்போ வந்து நம்ம கேட்டு நடக்கணும். அவங்க கேட்டுதான் செஞ்சாங்க. ஆனா அது வந்து நமக்கு பார்க்குற மாதிரி பழி செலுத்தி இதெல்லாம் பண்ணாங்க. நமக்கு கிறிஸ்து பலியாயிட்டாரு. அதனால நம்ம அதெல்லாம் எதுவுமே நம்ம செய்ய போறது இல்லை. எந்த ஒரு இதுவும் பண்ண போறது இல்லை. நம்ம பலியானதுக்காக நம்ம உட்காந்து அவருடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சா அதுவே போதும். திருவிருந்து அனுசரிக்கணும் இல்லையா? முடிஞ்ச சபையில திருவிருந்துக்கு அவன் வீட்டுல இருந்து பண்ண எடுத்துட்டு வந்துட்டான். வீட்டுல இருந்து அவங்க குடும்பமா சாப்பிட்றதுக்கான சாப்பாட்டு அளவுக்கு அவங்க உள்ள கொண்டு வந்துட்டு ஆறாவது அந்த சபையே பார்த்தீங்கன்னா 4-5 பிரிஞ்சிருக்கு. 4 தலைவர்களாக பிரிஞ்சிருக்கு. பிரசங்கம் பண்ண வந்து 5 பேர் பிரசங்கம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண வந்தா 10 பேர் வந்துட்டான். அப்படி பலதரப்பட்ட கலாச்சாரமா இருக்கும் பொழுது அவன் அவனுடைய இனத்துக்கு ஏற்ற மாதிரி திருவிருந்து சபையில அனுசரிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏழைகள் அவனால முடிஞ்ச அளவு தான் என்ன கொண்டு வருவான், அந்த அப்பத்தை கொண்டு வருவான். பணக்காரர்கள் பகிரங்கமா என்கிட்ட காசு இருக்குது, ஐஸ்வர்யமான அளவு அனுசரிப்பாங்க. அப்ப அவங்க திருவிருந்துக்கான உண்மையான அடையாளத்தையும் சத்தியத்தையும் மறந்து திருவிருந்த தங்களுடைய சுய பெருமையாக இருந்து சபையில திருவிருந்த தங்களுக்கான அடையாளமா முன்னிலைப்படுத்திட்டாங்க. அப்ப அத சபையில கடவுள் எங்களை பெரிய அளவு ஆசீர்வதிக்கிறான்றதுக்கான வெளிப்பாடா திருவிருந்த பண்ணாங்க. அப்ப அவங்க வீட்டுல சாப்பிட்ற மாதிரி சபையில திருவிருந்த உட்காந்து சாப்பிடாங்க. அதான் சொல்றாரு, நீங்க சாப்பிடலாம் வீட்டுல போய் சாப்பிடு, சபையில உட்காந்து திருவிருந்த இருக்க அவக்கீர்த்தி அவலட்சணமா பண்றாங்க. அதை தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா இப்ப இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, இயேசு புதிய ஏற்பாட்டுல எந்த புதிய ஆராதனை முறைமையும் கொண்டு வரல. அப்போஸ்தலர்களும் அவங்க நினைச்சதை உள்ள கொண்டு வரல. அடைப்புல இருந்து ஆராதனையில தேவன் என்னெல்லாம் இருக்கணும்னு சொன்னாரோ அதுதான் புதிய ஏற்பாட்டுல இருக்கு. பழைய ஏற்பாட்டுல தேவாலயத்துல இருந்த ஆராதனையினுடைய வடிவம் அதே இறையல் தான் இருக்குது, முறைதான் மாறும். இயேசு ரட்சகரா மரித்தனால நீ ஆடு பலி கிடையாது. இயேசு தனக்குள்ளாக எல்லா சடங்கு பண்டிகைகள் நிறைவேற்றினால பண்டிகை கிடையாது. ஆசாரியத்துவம் கிடையாது. இயேசு நித்திய ஆசாரியத்துவம் கிடையாது. ஏன்னா இயேசு மையமா இருக்கிறதுனால புதிய ஏற்பாட்டுல ஆராதனை எப்படி இருக்குன்றத சபையா நீ கூடி வரும்பொழுது என்னெல்லாம் செய்யணுன்றத வேதம் சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டுல 7 விஷயத்தை மட்டும்தான் சொல்லும். அது ரொம்ப சிறப்பா தீமோத்தேயுவுக்கு வந்து பாஸ்டல் எபிஸ்டல் சபையை நடத்தக்கூடிய மனிதர்களுக்கு எழுதப்பட்டது. அப்ப நீ சபையில என்னெல்லாம் செய்யணும் அதை சொல்றாங்க. அதுல நிறைய வசனம் சொல்றாங்க. அதுல முதல்ல தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது முதல்ல ஆராதனையில வேத வாசிப்பு, உபதேசம், பிரசனம். நீ பாட்டு பாடுறதுல கவனமா இருன்னு சொல்லல, நீ துதிக்கிறதுல கவனமா இருன்னு சொல்லல, நீ சாட்சி சொல்றதுல கவனமா இருன்னு சொல்லல, நீ சபைக்கு அற்புத அடையாளங்கள் செய்யறதுல உற்சாகமா இரு, சபையில ஆவியில நிரம்பி செய்யும் சொல்லல. ரொம்ப சொல்றாரு, நீ இடைவிடாம ஒன்னே உன் சபையில செய்யணும், போதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், கவனிக்கணும், உபதேசிக்கணும், பிரசங்கிக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும். இந்த ஆலய ஆராதனையில சிறிய இடத்தை கொண்டுறது, பலிகள் நிறைய இடத்தை கொண்டுறது. புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது உபதேசமும் பிரசங்கமும் வாசிப்பும் அதிக இடத்தை பிரதானப்படுத்து. அது ஒண்ணுதான் பார்க்கிறோம். 3வது ஆராதனையில ஜெபம். இது ஜென்ரலா தனிப்பட்ட ஜெபத்தை சொல்லல, சபையா கூடி வரும்போது எல்லா மனிதர்களுக்காகவும் விசுவாசி அவிசுவாசி எல்லாருக்காகவும் சேர்த்து போவாங்க. அதுல ஜபங்கள்ல வெறும் ஜபமனு சொல்லாம வேண்டுதல்கள் சோஸ்திரங்களை விண்ணப்பம், வேண்டுதல், சோஸ்திரங்கள் 3மே இருக்கும். ஜபத்துல துதி இருக்கணும், அறிக்கை இருக்கணும், ஊழியம் சார்ந்த காரியங்கள் இருக்கணும், மக்கள் சார்ந்த காரியங்களா இருக்கும். அதான் நம்ம ஜபத்தை பிரிக்கிறோம். நன்றியர்கள் ஜபம் தனி, பாவரிக்கை ஜபம் தனி, காங்கிரிகேஷன் பிரேயர் தனிமே பிரிக்கிறோம். 3 வகையில பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு. அதான் 3 வகையா நம்மளுடைய ஜபம் இருக்கு.
4வது எபேசியர் கொலோசியர்ல பாடல்களை சொல்லும் பொழுது சங்கீதத்தையும் கீர்த்தனைகளையும் ஞான பாட்டுகளையும் பாடுங்க. இதுக்குதான் மனிதன் எழுதுனதை நம்ம பாடக்கூடாது. நானா ஒரு பாட்டு எழுதி அதை பாடுறது, என் மனசுக்கு ஆறுதலா, என் மனசுக்கு குதூகலமா இருக்கிறதெல்லாம் பாடக்கூடாது. என் வாழ்க்கையுடைய அனுபவம் சார்ந்த பாடலாம் பாடலாம். பாட்டு புத்தகத்தை அவரே எழுதி கொடுக்குறாரு. நம்ம சொந்தமா பாடுவோம்னு அவருக்கு தெரியும். நம்ம இஷ்டத்துக்கு எதையாச்சும் உன்னை பாடுவோம்னு தெரிஞ்சுதான் நீ உன் வாயை திறந்து பாடாத, நானே உனக்கு பாட்டு எழுதுறேன் அவரே எழுதி கொடுக்குறாரு. சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாடல்கள். ஞான பாடல்கள்ன்றது நீதிமொழிகள், யோபு, உன்னத பாட்டு, இதுதான் ஞான பாடல். ஞான புத்தகங்கள் தான் ஞான பாடல்கள். நீதியையும் ஞானத்தையும் புதுப்பிக்கக்கூடிய பாடல். பாட்டையுமே நம்ம சொந்தமா எழுத வேண்டியது. அவர் ராகத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு, மியூசிக்கையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு, பாட்டையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு, இசை கருவிகளையும் வேற சொல்றது. நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒன்று பண்ணு வாங்கி ஏன்னா பாடல்கள் அவர் விரும்புகிறபடி, அவர் சொல்லியபடி. அவ்வளவு நீங்க சபையில சும்மா துதி பாடல்கள்னு சொல்லிட்டு போலாங்க. அவர் எதுக்கு நீ மதுபான வரி கொள்ளாம சங்கீதத்தை பாடு, கீர்த்தனையை பாடு, ஞான பாட்டுல பாடுங்க. இது எல்லாமே அவர் எழுதி கொடுத்தாரு. அதனால நான் இந்த பாட்டு புக்கு ஏன் பயன்படுத்துறேன்னா, சங்கீதத்தை தழுவி எழுதப்பட்ட பாடம், ஞான உபதேசங்களை தழுவி இறையியல் படித்தவங்க எழுதுகிறாங்க. சும்மா வந்தவன் போனவனா எழுதல. பாஸ்டா இதுல இருக்கக்கூடிய எல்லா பாடம் 99% ஊழியம் பண்ண இறையியல் படித்த போதகர்கள் எழுதிய பாட்டு. இன்னைக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பாட்டை கட்டிக்கிட்டு பாடிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை. அவங்க சபையை பரிசுத்தப்படுத்துறதுக்காக பாடங்களை பாருங்க. இதுவும் இந்த பாட்டு எல்லாமே அவங்களா எழுதி சர்ச்சில் பாடுங்க. இது ஒரு போதக ஆய்வு கூட்டத்துல போய் டிஸ்கஸ் பண்ணி இதை சேர்க்கலாமா இல்லையா முடிவு பண்ணி அப்படிதான் ஒவ்வொரு பாடலும் சேர்க்கப்படும். எழுதுனவங்க சபையில பாடணும். அது அவங்களுடைய தனிப்பட்ட பாடலா இருந்தாலும் வேதத்தையும் சத்தியத்தையும் சார்ந்து இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள சேர்க்கணும். சரிங்களா? அதுல நம்ம கவனம். அதனால நம்ம இப்போ நம்முடைய யூடியூப் சேனல்ல இந்த சங்கீதத்தெல்லாம் பாட்டா ராக மாறாம பழைய கீர்த்தனை சங்கீதங்களோட ஒப்பிட்டு போட்டுருக்கோம். 8 சங்கீதங்கள் நம்ம போட்டிருக்கோம். வேகமா செய்யாம நிதானமா ஜபத்தோட ஆராய்ஞ்சு சிலருக்கு பகிர்ந்து கொடுத்துதான் அதை நம்ம போடுறோம். வருங்காலத்துல அந்த சங்கீதங்கள்லாம் நம்ம பாடி பழகி சபையில பாடணும். அதுதான் உண்மையா கடவுளை பாடும்படியாக வரும். சரிங்களா? காணிக்கை கொடுத்தல் பாருங்க. அதுல சபையானி கூடி வரும் பொழுது வாரத்தின் முதல் நாள்னு காணிக்கை கொடுத்து சொல்லிட்டார். அவனவன் வரவுக்கு தக்கதாக கொடுத்தார். நீங்க என்ன சபை கொடுக்கறது? அவங்களுக்கு புதிய ஏற்பாடு தசவபாகம் கிடையாது. நம்மளா மன உற்சாகமா கொடுக்கறது. மன உற்சாகமா கொடுக்கறதா இருந்தா வரவுக்கு தக்கதா கொடுறதுக்கு சொல்லணும். வரவுக்கு தக்கதுன்னா எப்படி? 1000 ரூபாய் வருது, 10 ரூபா போடுறது வரவுக்கு தக்கதா? பழைய ஏற்பாடுல வரவுக்கு தக்கதுன்னு சொல்லும் பொழுது 10ல் 1 பாகம் அதுதான் வரவுக்கு தக்கது. கடவுள் 10 பாகத்துல 1 பாகத்தை கொடு. அது நியாயப்பிரமாணத்துல ஆரம்பிக்கல, அது காயின் பலியிலேயே ஆரம்பிச்சிருச்சு. ஆபிரகாமுக்கு மெல்கி செய்துக்கு ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான். அங்கங்க பழைய உடன்படிக்கை இருக்குது. இப்ப தசம பாகம்னா இவங்க பழைய உடன்படிக்கையை சார்ந்தது, நியாயப்பிரமாணத்தை சார்ந்ததுறாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி கடவுள் கொடுத்தல எதிர்பார்க்க. புதிய ஏற்பாடுல பவுல் சபைக்கு சொல்றாரு, வாரத்துக்குள்ள உனக்கு வரக்கூடிய வரவுல 10ல் 1 பாகத்தை கடவுளுக்கு கொடுக்கணும். அதான் விஷயம். சரிங்களா? இன்னும் நிறைய வசனம் இருக்குது. நிறைய வசனத்துல நியாயமா 10ல் 1 கொடுக்கணும். ஆனா மன உற்சாகமா கொடுக்கறதுன்றது என்னது? 10ல் 1 கொடுக்கறது இல்லை, 10ல் அதிகமா கொடுக்கறது, 10ல் 5 கொடுக்கறது, 10ல் 9 கொடுக்கறது, 10ல் 8 கொடுக்கறது. இதுதான் மன உற்சாகமா கொடுக்குறது. இவங்க மன உற்சாகமா கொடுக்குறதுன்னா நானும் மைண்ட்ல யோசிச்சு வச்சதை கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். வேற அதை சொல்லல. 7 விதவை மன உற்சாகமா கொடுத்தா, மக்கதோனிய சபை கருத்திரத்துல மன உற்சாகமா கொடுக்கும். சரிங்களா? அதுதான் இப்ப கையில 2 ரூபா கிடைக்கும். அப்ப நான் எடுத்து போடுறதா? நான் எதிர்பார்க்கறது போடுறதா? ஏதோ எங்கேயுமே அப்படி சொல்லுவாங்க.
கொடுக்கறதையுமே அவர் டிசைட் பண்றார் எப்படி கொடுக்கணும். அவர் கொடுக்கும் பொழுது கிறிஸ்து சிலுவையில என்ன செஞ்சா, கிறிஸ்து உனக்கு என்ன கொடுக்கான்றது யோசிச்சு வந்து கொடுன்றார். அதனாலதான் அவங்க சொத்தையும் நிலங்களையெல்லாம் விட்டு அப்போஸ்தலருடைய பாகத்துல வச்சான். யாருமே அவன் சொத்தை விட்டு கொடுன்னு சபையில கேட்கல. மக்கதோனியா சபையை ஒரு தரித்திரத்துல எனக்கு கொடுன்னு கேட்கல. அப்ப அவன் எதுக்கு கொடுக்குறான்? அங்கதான் மன உற்சாகன்ற வார்த்தையே வருது. சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். புதிய ஏற்பாட்டுல பவுல் தான் சொல்றான். கடவுள் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அளவை யோசிச்சு கொடுக்கும்போது நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் கஞ்சமா தான் கொடுக்கும். உங்களுக்கு 10,000 வருமானம் வந்து 10,000 ரூபாயை காணிக்கைய போட்டாலும் நீங்க கஞ்சம் தான். அது மன உற்சாகம் உங்களுக்கு ஒரு பொருள் ஈடாகாது. ஏன்னா கடவுள் எல்லாத்துக்கும் மேல தன்னை கொடுத்துருக்கு. நம்மளையே சுத்தரிக்க கொடுத்தாலும் நம்மளுடைய கொடுப்பு என்பது குறை உள்ளது, பலவீனம் உள்ளது. அப்பதான் சொல்ல முடியும். யாருமே அவ்வளவு கொடுக்குறேன் நல்லா கொடுக்குறேன்னா யாரும் சொல்ல முடியும். ஞானஸ்தானம் ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்றாரு, ஆதி சபையா கூடி வரும் பொழுது ஆராதனை தான் ஞானஸ்தானம். அதெல்லாம் ஞானஸ்தானத்தை மாற்ற முடியும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்பதான் சொல்லுவோம். ஆராதனை ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபை ஆராதிக்கும் பொழுது சபையில விசுவாசங்களை கடைசியா கர்த்தருடைய பந்தி பொருந்து திரும்ப ஃபுல்லாக சொல்வது திருவிருந்து ஆராதனை. திருவிருந்துனா தேவாலய ஆராதனையில ஜனங்கள் புசித்து சந்தோஷமா போறாங்க. அதனாலதான் நம்மளுடைய சபையினுடைய ஆராதனை திருவிருந்த கடைசியா இருக்கு. இந்த கிறிஸ்துவினுடைய திருவிருந்தில் நம்ம பங்கெடுத்து கிறிஸ்துவினுடைய பண்டிகையை, கிறிஸ்துவினுடைய மன்னிப்பை, ரட்சிப்ப மனமகிழ்ச்சியா பெற்றுக்கொண்டு கடமை செய்யணும். ஆனா இதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தோடு நம்ம போறோம். எல்லாமே பைபிள் வழிமுறை. இதுல ஆடுற இதையுமே நான் மாற்ற முடியாது. முன்னாடி திருவிருந்தத்துக்கு வந்து கடைசியில பிரசங்கத்தை கொண்டு முதல்ல பிரசங்கத்தை கொண்டு வந்து அடுத்து பாவடிக்கையை செய்ய முடியாது. எல்லாமே ப்ராப்பரா கடவுள் இருக்க ஆகும். இதுல வேத வாசிப்பை ஜபத்தை வேணா நான் ஆல்டர் பண்ணி மாத்தினேன். மற்ற எதையுமே மாற்ற முடியாது. பாடல்களுடைய வரிசையை மாற்ற முடியாது. ஆராதனைக்குரிய எல்லா கூறுகளையும் எதையும் எப்பயும் மாற்ற முடியாது. அப்போஸ்தலர் காலத்துல இருந்து அப்படித்தான் நம்ம ஆராதனையை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ரைட், ஃபைனலா இந்த பகுதி நமக்கு சொல்லுது. ஃபைனலா அடுத்த பேராகிராஃப் வாசிங்க. தேவையே இல்லையே. ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறானா, புறஜாதியா உள்ள வர்றதுக்கு தான் ஞானஸ்தானம். பழைய ஏற்பாட்டுல புறஜாதியான் உள்ளே வர முடியாது, புறஜாதியான் ஆராதனையில பங்கு பெற முடியாது. அப்ப ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலுக்கு மட்டும்தான். பழைய ஏற்பாட்டு ஆராதனையே யூதனுக்கு மட்டும்தான். புதிய ஏற்பாட்டு ஆராதனை நம்ம புறஜாதிகளே சேர்த்துதான் வரப்போகுது. எல்லாருக்கும் சேர்த்ததுக்காக தான் ஆராதனை. அதாவது வந்து ஆண்டவர் எல்லாத்துக்கும் திறமை கொடுத்தார் புதிய ஏற்பாடு. அதனால அங்க ஆமா அது ரட்சிப்புல வருது. மறுபிறப்புன்றது ரட்சிப்புல வருது. இவங்க வந்து ஆராதனை சொல்றாங்க. இப்போ பழைய ஆண்டவர் புறஜாதியான ஆராதனைக்குள்ள விடலையான்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா அதை விட்டுருக்கிறார். சில பேர் வந்திருக்கிறார், புறஜாதியான இருந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே சில பேர் வந்திருக்கிறார். அங்க எப்படி நடைபெறுதுன்னா, இப்ப புறஜாதியான் ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அது வந்து யூதனா மாறும். அவன் மோவாப் இருந்த மோவாப்ல பிறந்த ரூத்து இஸ்ரவேலுக்கு வரும்பொழுது தன்னை இஸ்ரவேலுடைய தேவனுடைய மகளா மாற்றிக்கொண்டார். இதுமே பழைய பழக்க வழக்காங்க. இவர் தான் என்னுடைய தேவன், மரணம் வர இவர் தான் பின்பற்றுவேன் அவர் முடிவெடு. அப்படிதான் ராகாபு முடிவெடுக்கிறா. அப்படிதான் புறஜாதியில இருந்து ரட்சிக்கப்படுகிறவர்கள் நாகமானா முடிவெடுக்கிறார். அப்படி அவன் இஸ்ரவேல்ல வந்து தன்னை யூதனா தாவீதினுடைய ஆட்சியில ஏத்தியனாகிய உரியா வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. இப்ப அவன் எப்படி தாவீதுடைய படையில சேர்த்துக் கொள்ளப்படுகிறான்னா, அவன் முதல்ல இஸ்ரவேலனா யூதனா மாற நியாயப்ப மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாங்க. இப்ப ஆசாரியன் வந்து
ஆராதனையில பலி செலுத்துறதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணி 7 தடவை ஸ்நானம் பண்ணி வந்து சேரும். குஷ்டரோகி உள்ள வரும் பொழுது ஞானஸ்நானம் முழுகி சேர்க்கப்படுவார். புறஜாதியனு யூதனா மாறும் பொழுது அந்த தண்ணீரை முழுக்கி சேர்க்கப்படுவார். ஆனா யோவான் ஸ்நானங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? புறஜாதியானுக்கு நீ ஞானஸ்தானம் கொடுக்காரு, இஸ்ரவேலுக்கு ஞானஸ்தானம். என்னது? என்னுடைய ஜனம் தான் அந்நியமா இருக்குது, என்னுடைய ஜனம் என்னுடைய சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குது, அவனும் புறஜாதியா இருந்தா அதனால அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு மனம் திரும்புதலை பிரசங்கம் பண்ணால மனம் திரும்புதல் புறஜாதிக்கு இல்லை, மனம் திரும்புதல் யூதனுக்கு தான். அதுக்குதான் யோவான் ஸ்நானங்கள் மூலமா கடவுள் ஞானஸ்தானத்தை கொடுக்க. அது பொருத்தனை நிறைவேற்றுவதற்கு ஆலயத்துல சுத்திகரிப்பு செய்யக்கூடிய செலவு அந்த கையில் இருக்கு. ஆமா. ஃபைனல் கொஸ்டின் ஆன்சர் வந்துருச்சாரு. என்ன கடைசி வாசிங்க. ஆராதனையின் போது தேவன் பேசுவது, மனிதர்கள் பதிலளிப்பது என்ற இரு பகுதிகள் தொடர்ந்து நிகழ்வதே உரையாடல் ஆராதனை எனப்படும். இது தேவன் நம்முடன் பேசுவதிலிருந்து தொடங்குகிறது, அதற்கு நாம் பதிலளிக்கிறோம். ஒரு சுவிசேஷத்தால் வடிவமைக்கப்பட்ட ஆராதனையின் ஒவ்வொரு முக்கிய பகுதியிலும் இது நடைபெறுகிறது. உரையாடல் என்னன்னு சொல்லுங்க. உரையாடல்னா நீங்க மட்டும் பேசுறது, நானும் பேசுறேன், 2 பேரும் மாறி மாறி பேசுறதுக்கு உரையாடல். நம்ம ஆராதனை ஐக்கியம் சொல்றாங்க. ஐக்கியம் எப்படி வரும்? ஒருத்தர் பேசினா வராது, 2 பேர் பேசுறது ஐக்கியம். 2 பேரும் ஒருத்தர் பேசணும், புரியும், அப்பதான் ஐக்கியம். ஆராதனையை ஆண்டவர் பெரும்பாலும் விசேஷ சபைகளை பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஆராதனை மாதிரி தான் தெரியும். இங்க முன்னாடி போறவங்க மட்டும்தான் ஆராதனை செய்யற மாதிரி தெரியும். அவங்க தான் ஜெபிக்கிறாங்க, அவங்க தான் வாசிக்கிறாங்க, அவங்க தான் சத்தம் பண்றாங்க. நம்ம சும்மா பேர்ல போய் வந்து தூங்கிட்டு போறோம், நமக்கு எந்த பங்களிப்பு இல்லை. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, பண்டிகாஸ்ல கையை தட்டு, ஆமேன்னு சொல்லு, நீ துதி, நீ பாடு, நீ அந்நிய பாஷை பேசு அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யறோம். நீயும் ஆராதி, நீ பங்களி அப்படின்னு. ஏதும் 2 பேரும் சேர்ந்து ஆராதிக்கிறதுன்றது முன்னாடி செய்யறத எல்லாத்தையும் கீழே இருக்கிறவங்க செய்யுங்கிறது அல்ல, அப்படி இல்லை. அதாவது இங்க பார்க்கும்போது உரையாடல் ஆராதனை செய்யறது 2 கம்யூனிகேஷன் மாறி மாறி நடக்கும். ஃபர்ஸ்ட் அவர் தான் பேசுறார், அவர் ஆராதனைக்குள்ள வேத வார்த்தையின் மூலமா நம்மளை அழைக்கிறார். நம்ம எப்படி பதில் கொடுக்குறோம்? பாடலை பாடுறோம், கடவுளுடைய வார்த்தை வாசிக்கப்பட்ட நம்ம வேண்டுதல் செய்யறோம். அந்த வேண்டுதல்ல அங்க ஒருத்தர் ஜெபித்தாலும் அவரோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்துருக்கிறோம். அந்த ஜெபத்தை நம்ம அங்கீகரிக்கிறோம். ஆனா அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தையை உள்ளாக கேட்டு அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மனசுல ஆமைன்னு சொல்லணும், என்படி செய்யுங்க நம்ம மனதில் சொல்லணும். ஜெபத்துல அவர் பேசினாலும் நம்முடைய கைகள் அவரோட சேர்ந்து உங்களும். அதுக்கடுத்து எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடும். ரோமன் கத்தோலிக்கும் அதனுடைய ஆரம்ப காலத்துல சபையை நடத்துவது மட்டும்தான் பாடுவார், காங்கிரிகேஷன் யாரும் பாட மாட்டாங்க. மார்ட்டின் லூத்தர் தான் வந்து காங்கிரிகேஷன் பாடணுங்கிறத கற்றுக் கொடுப்பார். இப்ப நம்ம அப்படிதான் என்ன செய்யறோம், எல்லாரும் சேர்ந்து கடவுளுக்கு ரெஸ்பான்ஸ். பாடல் அப்படின்றது பாடல் வந்து வாயை வீட்டு கேட்கக்கூடாது. பாடல்ன்றது நான் கடவுளுக்கு செலுத்தக்கூடிய ஒரு பலி, புதி பலிகள் மாதிரி. என்னுடைய இருதயத்துல நான் கடவுளை பிரதானப்படுத்துறேன், கடவுள் எனக்கு தேவையானவன்றத, கடவுள் இல்லாம என்னால் வாழ முடியாதுன்றத, கடவுளுக்கு எனக்கு இணக்கமான உறவு இருக்கிறத நான் பாடல்களை சொல்றேன். கடவுள் பேசினதுனால நான் அவர்கிட்ட பாடல்கள் மூலமா பேசுறேன். அடுத்து என்ன பண்றோம், கடவுள் திரும்ப அவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். பார்க்க முடிஞ்ச உடனே வேத வாசிப்பு திரும்ப கடவுள் பாருங்க. அந்த வேத வாசிப்புலையும் ஒரு பழைய ஏற்பாடு, ஒரு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல மனம் திரும்புதலையும் பாவத்தையும் அதிகமா சொல்லுது. ஆனா அந்த பழைய ஏற்பாடை வாசிக்கும். பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது கடவுள் நம்முடைய பாவத்தை, நம்முடைய கடின இருதயத்தில் வெளிப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் நம்ம பாவ அறிக்கை ஜெபத்தை செய்யும், கடவுள்கிட்ட மன்னிப்பை நடக்கும். திரும்ப கடவுள் நம்மளை மன்னிப்பதற்காக தான் புதிய ஏற்பாடுல சுவிசேஷத்தை வாசிக்கும். இயேசுவின் மூலமா நமக்கு மன்னிப்பு கொடுக்கின்றத வாசிக்கும். 3வது பாட்டு. அதனால எப்பயுமே சிலுவையை பற்றி
இயேசுவை மேன்மைப்படுத்தக்கூடிய பாட்டா 3வது பாட்டை எப்பயுமே இருக்கு. முதல் பாட்டுல கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் போது புது பாடலை வந்து பாவ அறிக்கை செய்யறதுக்கு முன்னாடி கடவுள் அந்த வார்த்தையின் மூலமா நம்ம பாவத்தை வெளிப்படுத்தும் போது 2வது பாட்டு எப்பயுமே பாவத்தை ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய பாவத்தை பற்றிய பாடல் 2வது பாட்டாகும். 3வது கடவுள் தனது மன்னிப்பை விசுவாசத்தின் மூலமா வெளிப்படுத்தும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான மீட்பை நம்ம 3வது பாட்டு மூலமா அறிக்கை எடுக்கும். 4வது வேண்டுதல் செய்யும். கடவுள் அந்த மன்னிப்பை கொடுத்தனால நம்ம கடவுள்கிட்ட உரிமையோட மன்னிப்பு பெற்ற பிள்ளைகளாக கடவுளுக்கு நம்முடைய வேண்டுதல்கள் திருத்தொண்டல் எல்லாத்தையும் செய்யும். அதுக்கப்புறம் கடவுள் பிரசங்கத்தின் மூலமா நம்மளோட பேசுவோம். பிரசங்கத்தின் மூலம் கடவுள் என்ன செய்யறாரு? திருத்துறாரு, உற்சாகப்படுத்துறாரு, போதிக்கிறாரு, நம்முடைய ஆத்மாவை ஒழுங்கு விட்டு எழுதி செய்யும். எல்லா வகையும் நம்ம சரிப்படுத்துறோம், எல்லா ஊக்கத்தையும் செய்வார். நாம் அதுக்கு பதிலளிக்க வண்ணமா அவருடைய பந்தியில மன உற்சாகமா சந்தோஷமா அவருடைய மன்னிப்பை பெற்றவர்களும் அவருடைய நீதியை ருசி பார்த்தவர்களுமாக திருவிருந்துல பங்கு பெறுகிறோம். கடவுள் இறுதியா ஆசீர்வாதத்தோடு நம்மை வெளியிடுறார். இதுதான் மாறி மாறி இந்த முதல் பகுதியில கடவுள் என்னெல்லாம் பேசுறாருன்னு சொல்லுது. 2வது பகுதியில நாம கடவுளுக்கு என்னெல்லாம் செய்யறோம் சொல்லி சொல்றோம். அவர் வெளிப்படுத்துறாரு, நம்ம வார்த்தையில பதிலளிக்கிறோம். அவர் பேசுறாரு, பாவங்கள்ல பதிலளிக்கிறோம். அவர் பாவத்தை வெளிப்படுத்துறாரு, நாம பாவ அறிக்கை செய்யறோம். அவர் மன்னிப்பு அறிவிக்கிறாரு, நாம கிறிஸ்துவ முன்னிறுத்தி துதிக்கிறோம். அவர் போதிக்கிறாரு, உற்சாகப்படுத்துறாரு, நாம நம்மளை அர்ப்பணிப்பதற்கு முதல்ல காணிக்கையின் மூலமாக பதிலளிக்கிறோம். காணிக்கை கொடுக்கிறது அப்படின்றது ஆராதனையில ஒரு பங்கா ஏன் இருக்குது? ஏன் நம்ம பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முக்கியம் போறோம். கேட்ட சத்தியத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அதுக்கு அடையாளம் சொல்லப்பட்ட சுவிசேஷத்துக்கும் இந்த ராஜ்யத்தின் காரியத்துல நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். வெறுமனே நம்முடைய பொருளாதார நன்மைகளுக்காக கடவுளுக்கு ஆசீர்வாதப்படுறதுக்காக கடைசியில கடவுள் தனது பிரசன்னத்தையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுறோம். அவரு நீங்க அப்படின்னா அப்படி பிரசங்கத்துக்கு முன்னாடி நீங்க காணிக்க வச்சீங்கன்னா நீங்க அர்ப்பணிக்கிறதுனாலதான் கடவுள் உங்க சரிப்படுத்துறாங்க. கடவுள் உங்க சரிப்படுத்துறதுக்கு முன்னாடியே நீங்க வாழ்க்கையில உங்க அர்ப்பணிக்கிற மாதிரி ஆடுற மாதிரி காணிக்கைக்கு அப்புறம் தான் பிரசங்கத்துக்கு இந்த செய்திக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், சொல்லப்பட்ட சத்தியத்துக்கு என்னையும் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அதுக்கு அடையாளம் என்னை காணிக்கிறேன். செய்தியை சொல்லப்படாம எப்படி என்ன அர்ப்பணிக்கிறேன்? முதலில் இருக்கக்கூடிய காணிக்கை ஆராதனை காணிக்கை கிடையாது. ஆராதனை காணிக்கைனா வேதத்துல எழுதப்பட்ட அந்த காணிக்கை கிடையாது. அது ஸ்பெஷல் ஆஃபர், ஏழைகளுக்கான அது காணிக்கை. சபையில கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு உதவி செய்ய அது அந்த சபையினுடைய சுதந்திரத்துல சேர்க்கப்படும். விளையாட்டுல எங்கேயும் சொல்லப்படும். கேள்வி சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு புரியணும். அதை பின்ன யாரும் கேட்டா பதில் சொல்ல தெரியும். ஏன் நம்ம ஆராதனை இருக்குது அவங்க பதில் கேளுங்க. உங்க ஆராதனை வேதபூர்வமா இருக்கலாம். வேதம் ஆராதனை குறித்து என்ன சொல்லுது, என்ன முறையை சொல்லுது? இந்த ஆராதனை தான் இயேசு வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு செய்யணும். உலகத்துல இந்த ஆராதனை இங்கேயும் முடிகிறது கிடையாது. பரலோகம் போனதுக்கு அப்புறமும் இதே தான் செய்ய போறோம். கடவுள் பேச போறாரு, நாம துதிக்க போறோம். அந்த துதியின் மூலமாக நம்முடைய இயலாமையும் பலவீனங்களையும் அறியதான் போறோம். பரலோகத்துல பாவம் இல்லை, ஆனா பரலோகத்திலையும் நம்முடைய தரம் கடவுளுக்கு இணையானது அல்ல, நம்முடைய பரிசுத்தம் கடவுளுக்கு இணையானது அல்ல. அங்கேயும் நாம் குறையுள்ளவர்களா இருக்கும். அவர் தமது பரிசுத்த தூதர்கள் மீது புத்தியினத்தை சுமத்துகிறார். கிறிஸ்துவுக்குள்ள பூரணமாக இருந்தால் அங்கேயும் கற்றுப்போ வளருவோம், அங்கேயும் நம்மளை சரி செய்வோம். கடவுள் அங்கேயும் நம்மை உற்சாகப்படுத்துவாரு, யோசிப்பாரு. அங்கேயும் கிறிஸ்துவனுடைய பரிகார பலிக்காக, கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்தினுக்காக அங்கேயும் இயேசுவால மட்டும்தான் உயிரோட இருக்க போறோம். இயேசுவால மட்டும்தான் பரலோகத்திலும் உயிர் வாழ போறோம். ஒவ்வொரு நாளும் பரலோகத்துல ஜீவனை கிறிஸ்துவ தான். அதனால இந்த பூமிக்குரிய ஆராதனை வெளிப்படுத்தல வாசினா நல்லா தெளிவா இருக்கும். இதே ஆராதனை வெளிப்படுத்தல. அதனால இது சாதாரணமானது இல்லை, இது நித்தியத்துக்கும் உரியது என்பதை உணரும்.
பரலோகம்ன்றது எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவுதான். 7 நாள் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தான் நீங்க பரலோகம் போக முடியும். அதான் வாஞ்சிக்கணும். ஒரு விசுவாசி வந்து எப்பயுமே அதான் வாஞ்சிப்பான். எப்பயுமே ஆராதனைக்குரிய நாளையும் நேரத்தையும் வாஞ்சிப்பான். கனமா எண்ணுவான், சீக்கிரமா வருவான், அந்த நாளை கடவுளுக்கு வந்து செலவு செய்வான், கடவுளுக்கு வந்து அந்த நாளை செலவு செய்வான். இப்பதான் பாக்கி உள்ள 6 நாள் கடவுளுக்கு தெரியுமா வராங்க. சரிங்களா? ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணி முடியலாம்.